உலகில் உள்ள தமிழர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பேத்தி பேசிய வீடியோவை பார்த்து உச்சி முகர்ந்து கொண்டாடி வருகிறார். பேரன்பிற்குரிய தொப்புள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் உலக தாய்மொழிகளின் தினம். உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் முதன்மையான தாய்மையான மொழி தமிழ் மொழி என்பதை எவராலும் மறுத்துவிட முடியாது. ஆனால் இன்று ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தமிழை காப்பதற்காக முன்னெடுப்பை எடுக்கிறார்களா என்றால் நிச்சயமாக. ஆனால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழை காப்பதற்காகவும் தமிழை மீட்பதற்காகவும் இந்த 85 வயதிலும் பாடுபட்டிருக்கிறார். கொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை மூலமாக, தமிழோசை நாளேடின் மூலமாக, மக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக கிடைக்கின்ற அத்தனை வாய்ப்புகளையும் தான் தாய்மொழி தமிழை முன்னிறுத்தி வருகின்றார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் மொரிஷியஸிலும் கனடாவிலும் குடிபெயர்ந்த தமிழர்கள் மக்கள் தொலைக்காட்சியை போட்டு காமிச்சுத்தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழையே கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 85 வயதிலும் தள்ளாத வயதிலும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழை மீட்பதற்காக தமிழை தேடி தமிழ்நாடு எங்கும் பயணம் மேற்கொண்டார். சரியாக 1 வருட காலமாக. இந்த 1 வருட காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது. தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேரும் தமிழின போராளிக்கு நன்றி தெரிவிக்கின்றார். தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க தமிழர்கள் முனைப்பு காட்டுகின்றார்கள். காரணம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழை தேடி பயணம். பல நிறுவனங்கள் தங்கள் பெயர் பலகையில் தமிழை சேர்த்திருக்கிறது. அதற்கு காரணம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். இத்தனை முன்னெடுப்புகள் மட்டுமா? எத்தனை எத்தனை போராட்டங்களை நடத்தி சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார். தமிழ் வழி கல்வி பயில்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி சில திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த செய்தார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. பசுமை நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூத்த மொழியாம் தமிழ் மொழிக்கென்று, அதனை காப்பதற்கென்றும், அதனுடைய தொன்மையை உலகுக்கு அறிய செய்வதற்காகவும் பல முன்னெடுப்புகளை எடுத்திருந்தார். இன்றைய தினம் உலக தாய்மொழி தினத்தில் பசுமை நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பேத்தி மிளிர் அவர்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று திருக்குறள் முதலில் எழுதிய குறளை பேசிய காணொளி என்பது இணையம் முழுக்க தயாராகி கொண்டிருக்கின்றோம். அந்த காணொலியை பார்க்கக்கூடிய வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் வாழக்கூடிய, உலகெங்கும் வாழக்கூடிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் மெய் சிலிர்த்து கொண்டாடி வருகின்றார். எம் தமிழ் என்றும் அழியாது, எம் தமிழ் என்றும் உயிர்ப்போடு உலகுக்கு தன்னை தன்னிலையோடு முதன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். நன்றி.